ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்பு கேட்கிறா. அத்தா எப்போவாவது உங்கள் வீட்டில் கிளி வளர்த்துருக்கீங்களா? இல்லைப்பா அப்படின்ற. பூனை வளர்த்துருக்கீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் நாயாவது வளர்த்துருக்கீங்களா? எதுவுமே செஞ்ச. சரி, அதெல்லாம் விடுங்க, நாங்கள்லாம் வீட்டில் பட்டாம்பூச்சியை பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சிருப்போம், அதையாவது செஞ்சுருக்கீங்களா? இவர் யோசிச்சு பார்க்குறாரு. இல்லையே, நான் அதை கூட செஞ்சது இல்லையே. அதை கூட நீங்க செஞ்சது இல்லையா? எங்க அக்கா யாரை கட்டியிருக்கா, மனுஷனையா ராட்சசனையான்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை. அதாவது தன்னுடைய மச்சரிச்சு கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவங்க மனைவி அவங்கதான் பகவதி. சமையல் உள்ளேருந்து அப்பதான் வெளியில வர்றா. பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாச்சி எழுதியிருக்கார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த தங்க கேட்கிற, அக்கா நீ சொல்லு, நீ கட்டிருக்கிய, அவர் என்ன மனுஷனா ராட்சசனா? என்னன்னே சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது? மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும், ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான். அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கிறா. வந்து உட்காந்த உடனே உங்க வீட்டுக்காரர் ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா, ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா, ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா, அவர் என்ன மனுஷனான? இவர் இந்த கணவர் சொல்றாரு, பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா, என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகை மேல வைக்கிறான். அவர் சொன்னா, எங்க அப்பா ஒரு வாத்தியாரு, எங்க வீட்டில் நாங்கள் 7 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை பிள்ளை. இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒத்தையாளாக எங்களை வளர்த்தாரு. அவர் வளர்த்தாரு என்ன, நாங்கள் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். இதில் இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு எங்கே நேரம் கிடச்சிருக்கு? ஒருத்தர் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். அப்புறம் அந்த பகவதி சொல்கிறா, இப்படி ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்லை கொடுப்பேன், லோகு நீ கூட ஒரு பிடி புல்லை கொடுப்ப. உங்கள் அத்தா வந்து 2-3 பிடி புல்லை கொடுக்காம ஓய மாட்டார், அது போராத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார். அந்த கணவர் பதில் சொன்னார், ஆமாம் இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார். உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு. இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம், அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா? நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்தில் என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தானே அண்ணா செய்திருக்கேன். இந்த கதையை படித்து முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதும்னு நமக்கு தோணுது இல்லை? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன். அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது.